வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கீரைகளை பற்றினா ஆரம்ப கட்ட பொதுவான தகவல்கள் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கீரைகளை நம்ம எப்போதுமே சமைத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரைகளை தான் சமைத்து எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப நாள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கீரைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க. கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா சுத்தமாக அதை வந்து கழுவணுங்க. ஏன்னா அதில் நிறைய மண் இருந்திருக்கலாம், அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அடிச்சிருப்பாங்க. அதனால் கல் உப்பு கலந்த நீரில் கொஞ்ச நேரம் அந்த கீரைகளை வைத்து அலசுவது அப்படின்றது நல்லது. அதே போல கீரையை நீங்க சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது, நீண்ட நேரம் மணல்ல வச்சு சமைக்கக்கூடாது. அப்படி சமைச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து வீணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கீரைகளை வந்து குக்கரில் வச்சு சமைக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிடுங்க. கீரைகளை நீங்கள் லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய கீரைகள் இருக்கு, அவை எப்படியெல்லாம் நமக்கு வந்து மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில் பசலைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய மருத்துவமைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ பசலைக்கீரை வந்து மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை. வீடுகளில் தொட்டியில் வைத்து கூட இந்த பசலைக்கீரையை நம்ம வளர்க்கலாங்க. பசலைக்கீரையில் நீர் சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்பட்டு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நீங்கள் சுறுசுறுப்பாக வந்து இயங்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை பசலைக்கீரை உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கும். குறிப்பாக வந்து நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு மெக்னீசியம் எல்லாம் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த பசலைக்கீரை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இன்னும் குறிப்பாக அந்த மெக்னீசியம் சத்துக்கள் வந்து ரத்த அழுத்தத்தை எல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வந்து சீரான அளவில் சென்று வருவதற்கு உறுதி பண்ணி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே நீங்கள் பசலைக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. மணத்தக்காளி கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே நிறைய மருத்துவமைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய கீரை அப்படின்னு தான் நமக்கு வந்து தெரியும். மணத்தக்காளி கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்ஸ்களும் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இந்த கீரையை வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம், வாய்ப்புண், குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். சிறுநீரகங்களில் வந்து உப்பு படிந்து கற்களாக உருவாவதை தடுக்கக்கூடியது தாங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி மணத்தக்காளி கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மணத்தக்காளி கீரையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புதினா கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதுமே நிறைய மருத்துவமைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ புதினா அப்படின்னாலே அது வந்து வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிட்டு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் புதினா கீரை வாசனைக்காக மட்டும் பயன்படுத்துறது கிடையாதுங்க. புதினாவிலையுமே நிறைய மருத்துவமைகள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புதினா இலைக்கீரைகளில் மென்தால் பண்புகளும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து கொடுக்கும். இருமல், ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும், வயிற்று வலி, ஜீரண கோளாறு உள்ளிட்டவைகளையுமே வந்து குறிப்பாக மாதவிடை தொடர்பான வலியுமே குறைக்கிறதுக்கு, கொழுப்புகளை எரிக்கிறதுக்குமே இந்த புதினாவுக்கு வந்து ஒரு விதமான மருத்துவமைகள் இருக்குது. ஸோ அப்போ வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா இலைக்கீரைகளும் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள நலமாக இருங்க. கருவேப்பிலை கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நிறைய மருத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது. ஆனால் ஒரு சிறிய சந்தேகம் என்னென்னா கருவேப்பிலை வந்து கீரை வகை தானா அப்படின்றது பலருக்குமே வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கருவேப்பிலையுமே கீரை வகை தான். கருவேப்பிலை வந்து நீங்கள் வாசனைக்காக மட்டுமே உணவுகளை சேர்த்துறதுக்கு அப்புறம் கீழே தூக்கி வீசுகிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாகவாவது நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்து காணப்படுகிறது. ஸோ கருவேப்பிலை காய் இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பொடியாகவோ துவையலாகவோ அல்லது உணவுகளை தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வரும்போது ரத்த சோகையை வந்து நீங்கள் குறைத்து கொள்ளலாம். ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரித்து கொண்டு ஆக்சிஜன் சப்ளைவை முறையான அளவில் வந்து நீங்கள் வந்து பெற்றுத்தர வைக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கண் பார்வையை வந்து அதிகரிக்கிறதுக்கு, கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, குமட்டல் மற்றும் வயது சம்பந்தமான பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கருவேப்பிலை கீரைக்கு இருக்குங்க. ஸோ நீங்கள் கருவேப்பிலை கீரை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த மருத்துவ நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போதுமே நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்குங்க. ஸோ முருங்கைக்கீரை வந்து கீரைகளினுடைய ராணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் வந்து முருங்கைக்கீரையில் கொட்டி கிடைக்கக்கூடிய கீரைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்க்கக்கூடிய அற்புத கீரையாக நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முருங்கைக்கீரை வந்து இருக்குங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. இரும்பு சத்து, அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோயை வந்து குறைத்து ஹீமோகுளோபினுடைய லெவல் அதிகரிக்குது. ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை வந்து கரைக்கும். ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையுமே வராமல் தடுக்கக்கூடியதாக தான் முருங்கைக்கீரை வந்து இருக்குங்க. ஸோ முருங்கைக்கீரையுமே நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நிறைய மருத்துவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் 3 வகைகள் இருக்குங்க. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு 3 வகைகள் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் இதெல்லாமே வந்து நமக்கு சரி பண்ணிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண் பார்வை மங்குறது, கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்து கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடியது. அதோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளுடைய அளவையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைத்து உடல் எடையை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர வைக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் லாஸ் வந்து பக்காவாக பண்ண முடியும். ஸோ கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். பாலைக்கீரையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே நமக்கு அது ரொம்ப நன்மைகளை வந்து கொடுக்குங்க. பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை தான். அதனாலேயே அதனுடைய மருத்துவ நன்மைகள் குறித்து பல பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் ஒரு கிளைசமி குறியீடு வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய கீரையாகவுமே இந்த கீரை வந்து நமக்கு இந்த பாலைக்கீரை வந்து இருக்குங்க. ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட பாலைக்கீரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடுவாங்க. மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது. பாலைக்கீரையை நீங்கள் ஸ்மூத்தியாக சாலட்டுகளில் தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளை கூட சேர்த்து சாப்பிடலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாலைக்கீரை வந்து விட்டமின் கே, கால்சியம், ஜிங்கு, பொட்டாசியம், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்களாகவே நிறைந்து காணப்படக்கூடியது. ஸோ இந்த கீரையை வந்து நீங்கள் மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல செஞ்சு எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா வயிற்று உபுசம் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். முடக்கத்தான் கீரையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நிறைய நன்மைகளை வந்து கொடுக்குங்க. ஸோ முடக்கத்தான் கீரை வந்து எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்களை குறைக்கக்கூடிய அற்புதங்களையுமே செய்யும். அதனால தான் இதுக்கு பேரே முடக்கு அறுத்தான் கீரை. முடக்கு வாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால தான் இந்த பேரே இதுக்கு வந்து வந்துச்சு. பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு முடியும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முடக்கத்தான் கீரையால். அதுக்கப்புறம் நெய்யில் வந்து வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவில் கலந்து எடுத்துக்கொண்டு வரும்போது மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே முடக்கத்தான் கீரை வந்து குறைக்கும். ஸோ இந்த முடக்கத்தான் தோசையெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அது எல்லாமே டேஸ்ட் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எலும்புகள் மூட்டுகள்லாம் பலமாகவே இருக்கும். வெந்தய கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதுமே நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. வெந்தய விதைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அந்த மாற்றங்கள் எல்லாமே வெந்தய கீரை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து நடக்குங்க. ஸோ வெந்தய கீரை ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை வந்து தூண்டும். கண் சம்பந்தப்பட்ட ஆரம்ப கட்ட பிரச்சனைகளை வந்து முன்னாடியே தீர்க்கிறதோடு ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் அந்த நார் சத்து இருக்குங்க இல்லையா, அது வந்து மலச்சிக்கலை வந்து ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ வெந்தயக்கீரை வந்து வாரத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கூட நன்மைகள் கிடைக்கும். சிறுகீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சிறுகீரை வந்து அற்புதங்கள் கொட்டி கிடக்கூடிய ஒரு கீரை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிறுகீரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஆகிய விட்டமின்களோட இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், மேங்கனீஸு இது மாதிரி கனிம சத்துக்களுமே வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் நீங்கள் சிறுகீரை எடுத்துக்கொள்ளும்போது பெற்றுக்கொண்டீங்கன்னா நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். சிறுகீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் மூலமாக கண் புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்பட தடுக்கப்படும். எலும்பு மற்றும் நரம்புகளை வந்து வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு சிறுகீரை வந்து பலப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் சிறுகீரையை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்கள் பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.